திரு ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி. இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர் களத்தில் இருக்கிறார். அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அதிமுகவினரை பார்த்து கேட்கிறாரு, நம்ம 2 பேருக்கும் பொது எதிரி திமுக தான், எங்களுக்கு வாக்களிங்கன்னுங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். ஆனால் உங்கள் கூட்டணியில் தலைமை வகிக்கிற பாஜக அதிமுகவை தாக்குகிறது. அவர்கள் தோல்வி பயத்தினால தேர்தல் களத்தை விட்டு ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டும் முரணா இருக்கு. இதற்கு இடையில எப்படி அதிமுகவுடைய வாக்கை பாமக பெறப்போகிறது? அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகள் வந்து அங்கே களத்தில் வந்து இருக்குது. நீங்கள் களத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஆயிரம் பேர் 1000 பேசலாம். திரு அண்ணாமலை அவர்கள் பேசினது வந்து அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கலாம். நாங்கள் எப்படி அதிமுகவுடைய நிலைப்பாடை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க வந்து என்னன்னா இன்னும் 1.5 வருஷத்தில் பொது தேர்தல் வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் ரெடி ஆகணும். அதனால் இந்த ஒரு இடைத்தேர்தல் எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அராஜகத்தை எதிர்த்து எங்களால் போட்டி போட முடியாது அப்படின்ட்டு அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. இன்னொன்று, அவங்க ஈரோடு கிழக்கு தேர்தல் மிக மோசமான ஒரு அனுபவத்தை சந்திச்சிருக்காங்க. அதாவது இப்போ மக்கள்லாம் கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சி வச்சு பட்டி மாடல் அது நல்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அது மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கிறதுனால இவங்கள்ட்ட போய் எதுக்கு தேவையில்லாமல் மோதிக்கிட்டு எப்படியா இருந்தாலும் அவங்க பணத்தை கொடுத்து ஜெயிக்க போகிறாங்கிற மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்கு இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவங்களுடைய உட்கட்சி அது நிலைப்பாடு அதில் வந்து கருத்து சொல்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எந்த வித விருப்பமும் இல்லை. திரு அண்ணாமலை அவருடைய விமர்சனங்கிறது வந்து அவருடைய நிலைப்பாடு. அது வந்து நம்ம அவருடைய அரசியல் பார்வை அப்படி இருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உட்கட்சி முடிவுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். நாங்கள் எதுவும் அதை பற்றி பேச விரும்பலை. இன்னொன்று, விக்கிரவாண்டி தேர்தல் களத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மிக சாதகமாக இருக்குது. அதாவது இங்கெல்லாம் 1000 பேர் 1000 பேசலாம். ஆனால் களத்துக்கு போய் பாருங்கள், மக்கள் இன்றைக்கி திமுக என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கே தெரியும். எவ்வளோ அராஜகங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று இரவு கூட ஒரு பாமக மாவட்ட செயலர், அதாவது எப்படின்னா டோக்கன் கொடுத்தது பிடிச்ச ஒரு பாமக மாவட்ட செயலரை திரு மோகன்ராம் அவங்க வந்து திமுக குண்டர்கள் போய் அடிச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக இன்றைக்கி புகார்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் மூளைக்கு மூளை டோக்கன் கொடுக்குறாங்க, மூளைக்கு மூளை பட்டி மாதிரி அடிச்சு வைக்கிறாங்க. என்னன்னா, ஈரோடில் ஒரு நகரப்பகுதி அப்படிங்கிறனால அவங்க அங்கே பண்ண மாதிரி இங்கே பண்ண முடியல. ஏன்னா அங்கே கிராமங்கள் நிறைந்த பகுதி. அவங்களுடைய அராஜகத்தை, இப்போ திமுக பண்ணுற அராஜகத்தை பாமக மட்டும் அங்கே வந்து கண்டிக்கலை. பொதுமக்கள், அதாவது இப்போ பொதுமக்கள் பார்த்துக்கோங்க, அவங்க பாமக காரங்க மட்டும் கிடையாது, பொதுமக்களே பிடிச்சி கொடுக்குறாங்க. இங்கே வந்து டோக்கன் கொடுக்குறாங்க, இங்கே எங்களை பிடிச்சி அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களே சொல்கிறாங்க. அந்த பொதுமக்கள்லாம் யார்? அதிமுக ஆதரவாளர்கள் தான். அதிமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கூட 65,000 வாக்குகளை வந்து அதிமுக வாங்கியிருக்கிறாங்க. அந்த 65,000 மக்கள் அதில் இருக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து தான் களத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய புகைப்படங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். பாமகவினரோடு இணைந்து அதிமுக அவர்கள் இருக்கிறாங்க. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் வந்து அதிமுகவுக்கு இந்த அதிமுக காரங்க பாமக ஓட்டு போடாங்க அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. இவங்களா திமுக காரங்களா ஒரு பொய்யான ஒரு செய்தியை உருவாக்கி பொய்யா கட்டமைக்கிறாங்க. அதுக்கு வந்து இப்போ மறுப்பு தெரிவித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சி.வி. சண்முகம் வெளியிட்டதா ஒரு ஆடியோ வந்துச்சு, வீடியோ வந்துச்சு, அது மருத்துவ உதவியாளர் கூட புகார் கொடுத்திருக்காங்க. ஒரு செய்தி நிறுவனத்தின் சார்பில் வந்து தவறான ஒரு பொய்யான ஒரு புகைப்படத்தை கூட உருவாக்கி கொடுத்தாங்க. அதுக்கு இன்றைக்கி அந்த நிறுவனம் மறுப்பு கூட தெரிவிச்சிருக்கு. திரு சி.வி. சண்முகம் அவர்களுடைய உதவியாளர் ராஜாராம் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து புகார் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காருன்னா, அதாவது என்னுடைய பேரில் பாமக அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்பது தேர்தல் புறக்கணிப்பு தான். அதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்களுடைய உரிமை அதை மதிப்பு, அதாவது எப்படின்னா அவங்களுடைய உரிமை, வாக்களிக்கிறது அவருடைய உரிமை, அதுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அதை கூட ஒரு மறைமுகமான அதிமுகவுடைய ஆதரவாக நீங்கள் எடுத்துக்கிறதா சொல்றீங்களா? கண்டிப்பாக அதிமுக வந்து, அதாவது திமுக அது அவனுடைய பொது எதிரி கண்டிப்பாக திமுக. இந்த ஒரு அராஜக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அந்த ஆட்சியை வந்து நம்ம அதுக்கான ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்கு பாமக துணிச்சலாக களமிறங்கியிருக்கிறாங்க. அதாவது நாங்கள் வேணான்னு சொல்லி ஒதுங்கின அதிமுகவுக்கு சரி அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பை காமிக்கணும் அப்படிங்கிறதுல பாட்டாளி மக்கள் கட்சி துணிஞ்சு இறங்கியிருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மறைமுக ஆதரவை கொடுக்கலாம். இன்னொன்று, அந்த களத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரே வல்லமை பொருந்திய கட்சி எதுனா அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அதற்காக அது அதிமுகவினுடைய வாக்குகள் பாமகவுக்கு சேரும்போது நிச்சயம் அதற்கான வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு நிச்சயமாக ஒரு மறைமுக ஆதரவாக தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் மக்களோட பொதுமக்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி தான் இருக்கிறாங்க. களத்தில் போய் பாருங்கள், அதிமுகவினுடைய வாக்குகள் அத்தனையுமே பாமகவுக்கு தான் வரும். அது உறுதி. நீங்கள் அதில் ஒரு துளி கூட சந்தேகம் வேணாம் உங்களுக்கு. அப்படியே வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சாதகமான தொகுதி என்று நீங்கள் சொன்னாலும் கூட விழுப்புரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட விக்கிரவாண்டியுடைய அந்த வாக்கு எடுத்து பார்க்குறப்ப 2024 இப்போ நடந்த தேர்தலில் வாக்கு எடுத்து பார்க்குறப்ப முரளி சங்கர் 3வது இடத்தை தான் பெற்றிருக்கிறார் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். இல்லை, அதில் 2,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இல்லை, கரெக்டாக நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் அதே நாங்கள் 2016 தனித்து நிற்கும் போது எங்கள் மேலே இப்போ இதே வேட்பாளர் தான் இன்றைக்கி நிற்கிற சி. அன்புமணி அவர்கள் தான் அன்றைக்கி நின்னாங்க. 42,000 வாக்குகள் தனித்தே வாங்கியிருக்கிறாங்க. அன்றைக்கி அதிமுகவுக்கு எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வாக்குகள் தான் வித்தியாசம். இன்னொன்று, திமுகவுக்கு எங்களுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வாக்குகள் தான் வித்தியாசம். சரிங்களா? அவங்க வந்து அதாவது அதிமுக திமுகவுக்கு இணையான ஒரு கட்சியாக தான் இருக்கிறோம். அதான் நீங்கள் இன்னொன்று யோசிக்கலாம்.
அதாவது அதிமுக திமுக ஓட்டு போடுறவங்க எல்லாருமே அந்த கட்சிக்காரங்க கிடையாது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே அந்த கட்சிக்காரங்க. அவங்களுக்கு உறுப்பினர்கள், நிரந்தர உறுப்பினர்கள். பொதுமக்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இதுதான். ஆனால் திமுக அதிமுகவுக்கு அன்னைக்கு தேர்தல் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்து நடுநிலையாக இருக்கிற மக்கள் ஓட்டு போடுறவங்க அதிகம். அப்படிங்கும்போது அங்கே விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவுக்கு இணையான ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னும் சொல்ல போனால் வலுவான கட்சின்னு கூட சொல்லலாம். அந்த 2 கட்சியில் இருக்க உறுப்பினர் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க உறுப்பினர்கள் வந்து இன்னைக்கு அதிகம். சரி, வலுவான கட்சி எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற உறுப்பினர்கள் கொண்ட கட்சி விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கிட்டாக்கா, நீங்கள் இன்னொன்று குறிப்பிட்டீங்க, மற்ற 2 கட்சிகளை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை பார்த்தவர்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இந்த இடைத்தேர்தல் என்பது ஆட்சியை தீர்மானிக்கிற தேர்தல் இல்லை. ஆளுங்கட்சி தொடர்ந்து விட்டதற்கு பெரும்பான்மைக்கு மேலே தான் இருக்குது. இவங்களும் வந்து பிரதான எதிர்க்கட்சி புறக்கணித்து விட்டது. அப்போ அந்த மக்களுடைய இயல்பான மனநிலை, ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தா ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்தால் எங்களுக்கு கூடுதல் திட்டங்கள் கிடைக்கும், நலன்கள் கிடைக்கும் என்று திமுகவுக்கு வாக்களிக்க தானே வாய்ப்பு இருக்கும். இல்லை, கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் இந்த தேர்தல் வந்து அப்படியான ஒரு சூழல் அங்கே இல்லை. அதாவது இப்போ கள்ளக்குறிச்சி இஷ்யூ பார்த்தீங்களா, இது போல் வந்து கடந்த 3 வருஷமாக மக்கள் பயங்கரமான அவஸ்தைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக மீதான மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது அங்கே. அந்த அதிருப்திக்கு கண்டிப்பாக மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அந்த மனநிலை கிடையாது. அந்த நடுநிலை மக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. இன்னும் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கும் தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. திமுக ஜெயிக்கும் அங்கே மக்கள் மனநிலையில் இல்லவே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக ஜெயிக்கும். எல்லாருமே அசந்து போகிறாங்க. இந்த அளவுக்கு உழைப்பு ஒரு சவால் கொடுக்குறாங்க மிகப்பெரிய. அதை இன்னைக்கு எங்களை மருத்துவர் ஐயாருடைய அறிக்கை பார்த்தீங்களா, இன்னைக்கு காலையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க, எங்களை பார்த்து திமுக பயப்படுது. ஏன் நீங்கள் பாருங்கள், நம்ம எங்களுடைய தலைவர் அன்புமணியோடைய மகள் சங்கமித்ரா போனாங்கல்ல, அவங்க கூட சொல்லியிருக்காங்க, அவங்க போகிற பிரச்சாரத்துக்கு வரவங்க கூட பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு பட்டியல் அடிச்சு வச்சுட்டாங்களாம். ஒரு வீட்டில் ஒரு இடத்துல கொண்டு அடிச்சு வச்சுட்டாங்க. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, நான் சாதாரண ஒரு ஆள், இவங்க கட்சி நிர்வாகிக்காக நான் ஓட்டு கேட்க வரேன், நான் வர கூட்டத்தை கூட விடாமல் அடிச்சு வைக்கிறாங்க. இந்த அளவுக்கு என்ன பார்த்து இப்படி பயப்படுறாங்க, எங்கள் கட்சி பார்த்து பயப்படுறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு. அப்போ களத்தில் அந்த நிலை சூழல் தான் இருக்குது. திமுக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து பயங்கரமாக பயந்து போய் கிடக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த கட்சி, ஆளுங்கட்சியாக தேர்தல் காலத்தை சந்திக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கண்டு பயப்படுதுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சார், அது என்ன மாற்று கருத்து இருக்குது? யார் வேணாலும் கேட்டு பாருங்க, பயப்படாதவங்களா இவ்வளோ வேலை செய்வாங்க. எதுக்குங்க ஒரு சாதாரண ஒரு இடைத்தேர்தலுங்க, உங்களுக்கு எத்தனைங்க 133 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன இப்போ ஒரு எம்எல்ஏ இல்லைங்கிறதுனால உங்களுக்கு ஆட்சிக்கு வந்துட போதா? ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு கூட்டணிக்கு 160 165 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஆட்சி எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாம் சரியா இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய அவசியம் உங்களுக்கு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. தேர்தல் காலம் அதனால உங்கள் ஆட்சியில் எந்த வித மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஏன் ஒரு 33 அமைச்சர், 8 அமைச்சர் பொறுப்பு போடுறீங்க, 100 எம்எல்ஏ கொடி இறக்கி வச்சிருக்கீங்க. இருக்கிற சேர்மன்லேருந்து எம்எல்ஏலேருந்து எல்லாம் இந்த மேயர் வரைக்கும் மொத்தமாக கொண்டு அங்கே இறக்கி வச்சிருக்கீங்க. இணை துணை அணி அத்தனையும் கொண்டு இறக்கி வச்சிருக்கீங்க. எதுக்கு இறக்கி வைக்கிறீங்க? என்ன அவசியம்? என்ன அவ்வளோ நிர்வாகம் இல்லை? நீங்கள் இன்னும் சொல்ல போனால் விக்கிரவாண்டிகள் இருக்கிற வாக்காளர் எண்ணிக்கையை விட திமுகவில் இருக்கிறாங்க வேலை செய்கிற களப்பணியாளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போல. அந்த அளவுக்கு போய் இறக்கி வச்சிருக்கீங்க. அப்போ என்ன பயம் தானே உங்களுக்கு? ஒரு பாட்டாளி மக்கள் பார்த்து பயம் தானே? பயத்தின் வெளிப்பாடு தானே இது? பயம் இல்லை, அப்படியே நீங்கள் சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் உங்கள் பார்வையில். இல்லை, என்னுடைய கட்சி வேட்பாளர் இடைத்தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தாமாக முன் வந்து தேர்தல் பணிக்கு செல்லலாம்ல சார்? தாமாக முன் நீங்கள் அந்த பட்டியலை பார்க்கலீங்களா? ஒரு 8 அமைச்சரை போட்டு ஒரு பட்டியல் வெளியிட்டாங்களே. ஒரு சாதாரண ஒரு இடைத்தேர்தலுக்கு எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் எந்த ஒரு மாறுதலையும் கொடுக்காத ஒரு இடைத்தேர்தலுக்கு 8 அமைச்சர்களை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? தொடர்ந்து பேசுங்க ராஜேஷ்க்கு. சார் சொன்னாங்க, நிறைய தகவல்கள் வந்து தப்பாக சொல்கிறாங்க. அதாவது 69% இடஒதுக்கீடு, சார் 67%. அதே போல சென்சஸ் எடுக்கணும்னாங்க. சென்சஸ் கிடையாது சார். நாகேஸ்வர ராவுடைய தீர்ப்பு 31/3/2022 வந்த தீர்ப்பு தப்பு தப்பா இல்ல. 67 நம்ம தமிழ்நாட்டுல 67% எந்த ஒரு இடஒதுக்கீடு இருக்கு? 69% இடஒதுக்கீடு. நீங்க சொன்னது 67 சொல்றப்ப உச்சரிப்புல 67 சொல்லிட்டீங்க. சொல்லுங்க 69 அது 67 சொல்லிட்டீங்க. அதான் சரிங்க. சரிங்க, இருங்க அதோட நான் எனக்கான வாய்ப்பு இது, கொஞ்சம் கம்மன் இருங்க. அதே போல் சார் 10.5 அப்படிங்கிறது வந்து ஒரே நாளில் டேட்டா எடுக்கலாம். நம்ம எடுக்க வேண்டியது சர்வே தான். உங்கள்கிட்ட கவர்மெண்ட்டில் எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சு. ஒரே நாளில் டேட்டா எடுத்து அடுத்த நாளே கொடுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து போன வருஷம் ஏப்ரல் 2 வருஷம் ஆகிடுச்சு. இப்போது 31/3/2022 தீர்ப்பு வந்துச்சு இல்லைங்களா? வன்னியர் இடஒதுக்கீடுக்கு ரத்து செய்து தீர்ப்பு வந்துச்சு. திரும்பி ஒரு வருஷம் கழிச்சு ஒரு கமிஷன் ஒன்று அமைச்சிங்க. 1.5 வருஷமாக தூங்கிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த கமிஷன்? என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆளுங்கட்சி என்ன பண்ணுது? உண்மையிலே வன்னியர்கள் மேலே ஒரு அக்கறை இருந்தால், ஒரு சமூக நீதி கட்சின்னு சொல்கிறாங்க, அவங்க சமூக நீதினு சொல்கிறதுக்கு முன்னாலுமே எங்கள் தலைவர் அன்புமணி அவர்கள் சொல்வது போல தகுதியே கிடையாது. சமூக நீதி கட்சின்னு திமுக சொல்லிக்கிறது தகுதியே கிடையாது. அவங்க கூட்டி
இந்த பிஜேபி கூட இருந்து போன பிறகு இடஒதுக்கீட்டை சார், ஒத்துக்காத பிஜேபி இருக்கட்டும் சார், பிஜேபி இருக்கட்டும் சார், பிஜேபி இருக்கட்டும் சார். எங்க கொள்கையில எந்த இடத்துல நாங்க தவிர்க்கிறோம். இது வந்து அப்பீல் இருக்குங்க. 31/3/2021 ஜட்ஜ்மென்ட் வந்த என்ன அப்பீல் இருக்கு? பிறகு சொல்லுங்க. என்ன சொல்லிருக்காங்க? என்ன சொல்லிருக்காங்க? என்ன சொல்லிருக்காங்க? சரி டிவில எப்படி பேசுறதுன்னு கொஞ்சம் கத்துட்டு வாங்க. இருங்க எங்களுக்கு தெரியும் சார். நீங்க தப்பா பேசாதீங்க. சரியா பேசுங்க. அதாவது ஒரு மாசத்துல டேட்டா எடுத்துற முடியும்னார்ல. ஒரு மாசம் இல்ல, ஒரே நாள்ல எடுக்கலாம். 2021ல இவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி டேட்டா எல்லாம் வச்சுட்டு போட்டிருந்தா இந்த பிரச்சனை இல்லல்ல. ஏன் டேட்டா எல்லாம் அறிவிக்காம ஒரே மாசத்துல எடுக்க வேண்டிய டேட்டாவை அறிவிக்காம வேகமா எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் முன்னாடி ஏன் அறிவிச்சீங்க? அன்னைக்கு வந்து நாங்க வந்து அதிமுக ஒரு நீண்ட ஒரு நெடிய ப்ராசஸ் அது. உங்களுக்கு வந்து நீங்க மருத்துவர் ஐயாவுடைய அந்த அது எத்தனை கட்ட போராட்டம் அறிவிச்சாங்க, எவ்வளவு என்னென்னலாம் பண்ணோம், அதுக்கு முன்னாடி சுக்கா மிளகா சமூக நீதி ஒரு புத்தகத்தை எழுதி எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க அப்படிங்கறதுல இருந்து ஒரு பெரிய அதெல்லாம் யாரும் மறுக்கல சார். இல்ல அந்த போராட்டங்கள்ல 108 சமூகங்களுக்கு சாதிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு பெற்றதுனால யார் சொல்லல சார். இப்போ நம்ம விக்கிரவாண்டிக்கு வந்துரும். விக்கிரவாண்டிக்கு வந்துரும். விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 10.5 தான் நானும் வர்றேன். விக்கிரவாண்டி இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு 10.5% இடஒதுக்கீடு நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்துருவோம்னு திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாருல்ல. ஆளுங்கட்சியாகவும் இல்லை, பிரதான எதிர்க்கட்சியிலும் இல்லை, எந்த நம்பிக்கையில ஒரு இடத்துல வெற்றி பெற்றா இந்த இதை கொண்டு வந்துருவோம்னு சொல்றாரு சார். ஒன்று சொன்னாங்க சார், அதாவது எப்படின்னா அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுட்டா அவங்க ஜெகஜோதி அதை நிறைய நலத்திட்டங்கள் வருமா, அப்படிலாம் கிடையாது. வெற்றி பெற்றுட்டா சொங்கி போயிடுவாங்க. ஒரு என்னது சோர்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. சோர்ந்து போய் நிஜமா அது நம்ம மக்கள் தான் நம்மளுக்கு வாக்களிச்சிட்டாங்களே, அப்போ நம்ம நல்லாட்சியில் தான் இருக்கும். இப்போ 40 வாங்கி சோர்ந்து போய் தான் உட்காந்துருக்காங்க. எந்த நலத்திட்டமும் வரப்போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது விக்கிரவாண்டியில் அவங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு கூட போய் என்ன பண்ண போறாங்க. இதே பாட்டாளி மக்களுக்கு ஜெயிச்சதுன்னா அங்கே என்ன ஆகும், அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு இருக்குது. ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு இருக்குதுன்னா அப்போ நான் உங்களுக்கு நல்லது செஞ்சே ஆகணும். அந்த வன்னியர்கள் மக்கள் ஒன்று சேர்ந்து நமக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, அப்போ வன்னியர்கள் மக்கள் நம்ம மேலே கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பை யாரால் பதிவு செய்ய முடியும்? அங்கே இருக்கிற விக்கிரவாண்டி தொகுதி மக்களால் பதிவு செய்ய முடியும். அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு 1.5 வருஷமா தூங்குற ஆணையம் அன்னைக்கு வந்து முழிச்சே ஆகணும். திரு ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து தட்டி எழுப்பி ஆகணும். இல்லைன்னா ஸ்டாலின் அதை தூக்கி தூங்க வச்சுருவாங்க. அடுத்த 2 வருஷத்தில் ஸ்டாலினை தூங்க அனுப்பிடுவாங்க. அவர் தட்டி எழுப்பல அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அங்கே நிற்கிது. அப்படிங்கிற காரணமே ஒரு சமூக நீதியை வந்து வென்றெடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு காரணம் தான். இல்லை வழக்கமாக 13 வருஷம் இடைத்தேர்தல் புறக்கணிக்கிறோம் தான், அது வெட்டி செலவுன்னு தான் சொல்கிறோம். அடுத்த வரவங்களை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு வந்து எங்களுக்கான ஒரு வாய்ப்பு, ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்குது, இவங்க ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறத நமக்கு நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சமூக நீதி நிலைநாட்டக்கூடிய முக்கியமாக பாருங்க சமூக நீதி தான். இவங்க பாஜக கூட இருக்கிறாங்க, பாஜக கூட இருந்தால் அவங்க கொள்கை சார், அது எங்க கொள்கை நாங்கள் என்னைக்கா விட்டு கொடுத்துருக்கோமா? எத்தனை தடவை நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். இன்னைக்கு கூட இருக்கிற அண்ணாமலை கேட்டிருக்காரு, நீட்டு வந்து நாங்க நீட்டை கொண்டு வருவதில் உறுதியா இருக்கோம், ஆனா நீட்டு வேண்டாங்கிறதுல எங்க கூட்டணி கட்சியான பாமக உறுதியா தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. அதே நேரத்துல திரு அந்தர்தாஸ் அவர்கள் குறிப்பிடுறதும் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கிறப்ப நீங்க வெளியே வந்துட்டீங்களா, அது மறைமுக ஆதரவு தானே? இல்ல நாங்க கொடுத்த தரவுகளை தாண்டி எதிர்த்து வாக்களிக்கிற ராமதாஸ் அவர்களுடைய வாக்குங்கிறது ஒரு இருங்க சார், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வாக்குகள் ஒரு வாக்குகள் தான். 303 சார் ஒரு வாக்கா தான் எதிர்ப்பு பதிவு செய்யுது. எதிர்ப்பு சார் அன்னைக்கு ஒரு சூழ்நிலை அப்படி இருந்திருக்கலாம். சரிங்களா? என்ன சூழ்நிலை? நீங்க மட்டும் எல்லாத்துக்கும் போனீங்களா? நீங்க ஏன் சிஏ வெளிய வந்தீங்க? சிஏ ஏன் வெளிய வந்தீங்க? நீங்க எங்க வந்தீங்க? எங்க ஓட்டு போட்டீங்க? யார் ஓட்டு போட்டீங்க? எங்க ஓட்டு போட்டீங்க? புறக்கணிச்சு வெளிய வந்தீங்க. எங்க ஓட்டு போட்டீங்க? எங்க ஓட்டு போட்டீங்க? வெளிய வந்தீங்க நீங்க. எங்க ஓட்டு போட்டீங்க? நீங்க சொல்றது என்ஐஏக்கு நினைக்கிறேன், அதுக்கு இல்ல. சரி அதே போல சார் இவங்க நல்லாட்சி தந்திருக்கிறாங்க, ஏதோ திட்டங்கள்லாம் சொன்னாங்க, அதாவது கொடுத்துருக்காங்க தான். இந்த காலை சிற்றுண்டிலாம் கொடுக்குறாங்க, இந்த லிஃப்டிக் பஸ் ஒன்று இருக்கு அதெல்லாம் கூட கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓடுது. அது ஓடுதா எப்படி ஓடுதுன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள். பஸ் இந்த ஒரு மாதத்தில் அந்த பஸ்ஸை பார்த்துருக்கீங்களா சார்? எத்தனை நியூஸ் உங்களுக்கு உங்கள் சேனலில் எத்தனை போட்டிருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எத்தனை பஸ் டயர் கட்டிட்டு ஓடுது, ஆக்சில் பிடிச்சிட்டு ஓடுது, கண்டக்டர் ஓடி தெருவில் விழுறாரு, பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நல்லாச்சியா? நீங்கள் சொல்லுங்கள், நல்லாச்சியா? உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. விபத்துகள் ஏதோ எங்கேயோ விபத்துகள் எங்கேயோ எல்லாத்தையுமே ஒரே மாசத்துல 10 ஒரே அப்படிதான் இருக்கு. சாமியார் பார்க்கிறதுக்காக 115 பேர் ஸ்டாம்பீட்ல அவுட் ஆயிட்டாங்க சார் உத்தரப்பிரதேசல. சார் சாமியார் பார்க்கிறதுங்கிறது தனிப்பட்ட மக்களுடைய விருப்பம். சாமியார் பார்க்கிறது எந்த மரமும் ஏத்துக்க முடியாது, எந்த மரமும் ஏத்துக்க முடியாது. நீங்க தலைப்பு ஒட்டி வந்திருக்கீங்க. இது ஒப்பிடுதல் சார், இது ஒப்பிடுதல். அது சாமியார் பார்க்கிறதுங்கிறது அந்த மக்களுடைய இறைபக்தி, அது அவங்களோட சரி ரெண்டு பேரும் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்றேன். அரசியல் மொத்தமா தோல்வி அடைஞ்சிருச்சு. இருங்க சார் அரசியல்
மொத்தமா தோல்வி அடைஞ்சு போச்சு. உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. முதல் 27 மாசம் ஏன் கொடுக்கல? 27 யாரை ஏமாத்துறீங்க? 2021 மே மாசம் ஆட்சிக்கு வந்தீங்க. அது விளக்கம் கொடுத்தா சார் நிதிநிலை எல்லாம் சரியா இல்ல, என்ன நிதிநிலை எப்படி சரியா சார்? இருக்கு, அப்புறம் எப்படி சார் பொய்யால வாக்குறுதி கொடுத்தீங்க? எங்க நிதிநிலை சரியில்லை, நாங்க ஆட்சிக்கு வந்தாலுமே 2 வருஷம் கழிச்சு தான் கொடுக்க முடியும், 27 மாசம் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்களா? முதியோர் ஓய்வூதிய தொகை 1500 ரூபாய் ஏத்துறீங்க. இப்ப ஒரு 1200 ரூபாய் இந்த பட்ஜெட்ல இப்ப அறிவிக்கிறீங்க சட்டமன்ற கூட்டத்துல. அறிவிச்சீங்களா? எத்தனை முதியோர் இருக்காங்க தமிழ்நாட்டுல சார்? 38 லட்சம் விதவைகள் இருக்காங்களா? 38 லட்சம் விதவைகள்ல 35% வந்து போதையால மரணம் அடைஞ்சிருக்காங்களாம். அதாவது போதை காரணமா அவங்க என்ன இருக்கிறாங்க? விதவையா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வந்து நல்லாச்சியா? மக்கள் உங்களை ஏத்துப்பாங்களா? ஏத்துக்கிறாங்களா? இது இந்த 3 ஆண்டு காலத்துல ஏற்பட்டது இல்ல, இதற்கு முந்தைய அது ஆண்டு இருக்கட்டும் காலத்துல இருந்து மொத்தமா ஒரு இருக்கட்டும் கணக்கெடுப்பு. சார், இருக்கட்டும் சார். உங்களுக்கு தெரியுதுல்ல 35 விதவைகள் இவ்வளவு லட்சம் விதவைகள் வராங்கன்னு தெரியுதுல்ல. கடையை மூடணும்னு சொல்றோம்ல, மூடிட்டு நாங்க எவ்வளவு நாள் போராடிட்டு இருக்கோம், நீங்க கேட்கணுமா இல்லையா? இன்னைக்கு 65 பேர் செத்துறா, 66 பேர் செத்துறாங்க சார் கள்ளக்குறிச்சியில. இல்ல அதுக்கு தான் என்ன இன்னொரு சார்? இல்ல சொல்றாங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க சார். என்ன சட்டம் கொண்டு வந்தீங்க? அந்த சட்டத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கீங்கல்ல, அவர்கள் ஆட்சியில தேசிய அளவிலேயே மதுவிலக்கு கொண்டு வந்தா பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் மாநில அளவுல கொண்டு வாங்க சார். அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, எங்களுக்கு நம்மளுக்கு ஒரு கொள்கை இருக்கு. பேசலாம், சரிங்களா? பேசலாம், இருங்க சார், இன்னொரு பேசலாம், சொல்றேன். அடுத்து இல்ல பேசலாம். இன்னைக்கு இவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. கள்ளை சாராயத்தை நடவடிக்கை இரும்பு கரை கொண்டு அடக்குவாங்க. என்ன இரும்பு கரை கொண்டு அடக்குனாங்க? ஒரு சட்டத்தை முன்னால கொண்டு வந்தாங்க. கைது பண்ணா 10 வருஷம் ஜெயில, இது ஆயுள் தண்டனை, 10 வருஷம் அபராதம். நேத்து ஒரு முன்னாள் 29ஆம் தேதி செத்துறா சார். மூடி மறைச்சிட்டு உட்கார்ந்தாங்க சார். விழுப்புரம் செய்தி எல்லாம் வந்திருக்கு. மூடி மறைச்சிட்டு உட்கார்ந்தாங்க. சரி 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 இது நல்லாச்சுங்களா? சொல்லுங்க. இந்த ஆட்சி நம்பி கேள்வியை வச்சுட்டீங்க, பதில் சொல்லட்டும். யோகியம் வரான் செம்பத்திக்கு உள்ளவை என்ற மாதிரி சிஏஜில 7.5 லட்சம் கோடி வந்து ஊழல் பண்ணவங்க வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு இதெல்லாம் மறுபாரு. எதுவுமே நிரூபிக்கப்படாது சார். முடிக்கிறேன் சேர்த்து சொல்லுங்க. இதுல எப்படி எந்த ஆதாரமும் இல்லாம ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. சொல்லுங்க ராஜேஷ், வச்சிட்டீங்க. தெரியல போய் படிங்க சார். சுருக்கமா சொல்றேன். இல்ல ஒண்ணும் இல்ல. 1000 ரூபாய் கொடுக்கற திட்டத்தை நாங்க வந்து எதிர்க்கல, வரவேற்கிறோம். ஒரு சில மக்களுக்கு பயனடைகிறாங்க. இருந்தாலும் அது பத்தாது, அவங்களுக்கு அது வாழ்வாதாரத்து பத்தாது. அவங்களுடைய வறுமைக்கு ஏதோ ஒரு உதவி, ஏதோ ஒரு பக்கம் அது இருந்துட்டு போட்டோம். இந்த 1000 ரூபாய்க்கு பின்னாடி இன்னொரு கதை சொல்லட்டுங்களா? 2023 ஜூன் இந்த அப்பதான் அறிவிக்கிறாங்க அந்த பட்ஜெட்ல. 2023 செப்டம்பர்லேருந்து காசு 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2023 ஜூன்ல இருந்து இன்னி வரைக்கும் புதியதாக பதிவு செய்யப்பட்ட விதவைகள் ஓய்வூதியர்கள், இந்த ஊதியர்கள் இல்லையா, மாதம் கொடுக்க உதவித்தொகை, விதவைகள் உதவித்தொகை கொடுக்கல, முதியோர் உதவித்தொகை கொடுக்கல, புதுசாக ரேஷன் கார்டு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன் செய்யலை? அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதான் ஏன் நிப்பாட்டல? அதையா கொடுக்கல? ஏன் கொடுக்கல? ஏன் நிப்பாட்டீங்க? அரசு செயல்படல. ஒரு வருஷமா அரசு செயல்படல சார். டேட்டா இருக்கு சார், நீங்க எடுத்து பாருங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கேளுங்க. கடந்த ஜூன் 2023 இருந்து புதியதாக, அதாவது பதிவு செய்தவங்களுக்கு இன்னி வரைக்கும் உதவித்தொகை கொடுக்கப்படல. நீங்க கேட்டு பாருங்க. ரேஷன் கார்டு கொடுத்துட்டு இல்லையா? புதிய ரேஷன் தொகை 2023 ஜூனுக்கு அப்புறம் கொடுக்கல. சரி, தொடர்ந்து அதே போல முதியோர் உதவித்தொகை பதிவு செய்தவங்க கொடுக்கல, விதவை உதவித்தொகை கொடுக்கல. அந்திரிதாஸ் இல்ல ஒரு நாளைக்கு எல்லாரும் அமைதியா இருங்க. என்ன எம்பவர்மென்ட் வந்துரும்? ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு எல்லா கட்சியும் கலந்து ஆலோசித்து திட்டங்களை சொல்ல முடியாது. இவைகள்லாம் புதுமை திருத்தங்களை சொல்லலாம். எதனா தவறு இருந்தால் திருத்தங்கள் சார், சரி என்று பட்டால் சார்ந்து இருக்கலாம், தவறுன்னு சொன்னால் தட்டி கேட்கலாம், தப்பு கிடையாது. புதுமை பெண் திட்டமோ அதே மாதிரி அந்த இது மூவாயிரம் திட்டமும் வந்து ராமாமிர்தம் திட்டமெல்லாம் வந்து சமூக நல திட்டங்கள். 1920 மதிய உணவு திட்டத்தை சென்னை கார்பரேஷன்ல இந்த நீதி கட்சி தொடங்கினால்தான் இன்னைக்கு GR கிராஸ் என்ரோல் ரேஷியோ பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்லும்போது இடைநிற்றல் இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்குதுன்னா அந்த சமூக நல திட்டங்கள் தான் காரணம். அவங்க சொன்னாங்க, நம்ம சகோதரி சொன்னாங்க, கலர் பெண்ணை வச்சுக்கிட்டு வாக்காளர் பட்டியலில் கீழ்ச்சி நிற்கிறாங்கன்னு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி சார். யார் இப்போ வாக்காளர்களை ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். கடைசியாக நடந்த 2021 தேர்தலில் திமுக வந்து 41.39%, அண்ணா திமுக வந்து 36.29%. அண்ணா திமுகவுடைய வாக்கு எங்களுக்கு தான் சொல்லிட்டு ஆளுக்கு இங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க. டிஎம்கேக்கும் போகாதுன்னுலாம் சொல்ல முடியாது, டிஎம்கேக்கும் போகும். அதே மாதிரி 29 வேட்பாளர் கொஞ்சம் இருங்க சார் ஒன்று முடிக்கவே விட மாட்டாரு. 29 வேட்பாளர்கள் இந்த 3 பேரை தவிர்த்துட்டாங்க, 26 வேட்பாளர்கள் இருக்காங்க. அதனால வாக்குரிமை அவங்க பயன்படுத்துவாங்க. யாருக்கு பயன்படுத்துவாங்க என்பது யாரும் இப்ப சொல்லி இருக்க முடியாது, அவங்க மக்கள்லாம் சொல்ல முடியாது. ஆக அந்த அடிப்படையில் தான் இருக்கணும். இவங்க என்னமோ மது யாருன்னா ஊத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் பொழுது எதிர்க்க இருக்கிற டாஸ்மாக் கடையெல்லாம் காலி ஆகி போச்சு, சாப்பிட்டே தீர்த்துட்டாங்கன்னு ஒரு செய்தித்தாள்ல வந்தது. அதையும் சேர்த்து அவனையும் சேர்த்து செய்தித்தாள்ல வந்தது. திருத்தணுமா இல்லையா?
குடிக்கிறான்னு தெரியுதுல்ல, அவன் குடும்பம் அழிஞ்சு போகுதுன்னு தெரியுதுல்ல. முதல்ல அங்க உங்க வீட்ல இருந்து தொடங்குங்க அதை. எங்க வீட்ல தொடங்கிட்டு தான் சார் இருக்கிறோம். மொத்தமா அங்க எரியறத போடுங்க. அது என்ன சொல்ல, அது பேர் ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அரசு எரியிற புடுங்கினா கொதிக்கிறது அடங்குன்னு சொல்றாங்க. அடங்கிரும் இல்ல, அரசு நிப்பாட்டிட்டு அரசு கடையை மூடிட்டா அரசு எப்படி விற்பதை சார் குடிப்பான்? நிறுத்தணும்ன்றீங்க. எப்படி அதான் குடிப்பான்? சொல்ல வரீங்க. அரசு சரி. எப்படி சார், குடிப்பான்? அரசு விற்பதை நிறுத்தினா இங்க நடக்க போறது இல்லைன்னு சொல்றாங்க. சரி பேசலாம். நான் சொல்றேன் சார், படிப்படியா நிறுத்தணும் அப்படின்னு சொல்றேன். ஆயுள் தண்டனை எங்க பண்ணிருக்கீங்க? எங்க பண்ணிருக்கீங்க? அரசு நிறுத்தல், எங்க பண்ணிருக்கீங்க? சாராய கடைகள் சொல்லியிருக்கேன் சார், உங்களை மாதிரி சொல்லிருக்கீங்க. நானும் சொல்லலாம். நேத்து செத்து போயிட்டாரு சார். நேத்து கள்ளச்சாராயம் செத்து போயிட்டாரு. என்ன பண்ணிருக்கீங்க? அவர் மேல மூடி மறைச்சிருக்கீங்க சார் நீங்க. பட்டியல் எல்லாம் எடுத்து